தமிழக அரசு போட்டிருக்கும் பட்ஜெட்டே பிராடு பட்ஜெட் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேலும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு வேறு பெயரை மாற்றி வைத்திருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம் இவங்க வைக்கிற பெயர் கலைஞரின் கனவு இல்லம். பிரதமரின் கிராம சாலை திட்டம் இவர்கள் வைக்கிற பெயர் முதலமைச்சரின் கிராம சாலை திட்டம். ஜல்ஜீவன் திட்டம் இவர்கள் வைக்கிற பெயர் குழாய் மூலம் குடிநீர் திட்டம். போஷன் திட்டம் இது வானத்தியக்கா ஊரா போய் மகளிர் அணி அகில இந்திய தலைவராக ராஜஸ்தான்ல இருந்து நாகாலாந்துல இருந்து ஊட்டச்சத்துக்காக போஷன் திட்டத்தை மகளிர் அணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டமா. சஹி நிவாஸ் நகரத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் தோழிகளுக்காக விடுதிகளை மோடியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 20 விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு பேரு சஹி நிவாஸ். அதற்கு இந்த பட்ஜெட்ல பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி. சமகிரக சிக்ஷாக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பேராசிரியர் அன்பழகம் திட்டம். விஸ்வகர்மா நலத்திட்டம் 13,000 கோடி. கோயம்புத்தூர் நமக்கு தெரியும், நம்ம இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் மற்ற எல்லா சமுதாயம் 13 சமுதாயம் விஸ்வகர்மாலே வரக்கூடிய 5 சமுதாயத்திற்கும் 18 சமுதாயத்திற்கு இந்த திட்டம். அதுக்கு இப்ப பேர் வச்சிருக்கானுங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம். அமிர்த் திட்டத்திற்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். நகர்வன திட்டம் அதாவது பெரிய பெரிய சாலை எல்லாம் போச்சுனாங்க ஐயா, சென்டர்ல மரம் வைக்கக்கூடிய 10 சாலைகளுக்கு நடுவிலே மரம் வைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், நகர்வன திட்டம். அதற்கு பேரு இது ஒண்ணு மட்டும் ஆங்கிலத்தில் வச்சுட்டாங்க, அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட். பிரதம மந்திரியினுடைய உயர்கல்வி ஊக்க திட்டத்திற்கு இங்க பெயர் 2500 கோடி ரூபாய் கல்வி கடன் திட்டம். எப்படிங்க ஏத்துக்க முடியும்? மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு அம்மா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட சரியா சொல்லாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு பேரை மாத்தி வச்சா கூட ஒத்துக்கலாம். இந்த குழந்தை மனுஷனாய் நிக்குது, இதுக்கு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் 2015 2014 அப்ப வந்த திட்டங்க. 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம். 4 கோடி வீடுகள் கட்டி முடித்த பிறகு பிரதமருடைய வீட்டு திட்டத்திற்கு பேர் வைக்கிறாங்க கலைஞரின் கனவு உலக திட்டம். அதனால் வளர்ந்திருக்க குழந்தைய போய் பேர் மாத்தினா அந்த குழந்தை திரும்ப அடிக்காது. இன்னைக்கு அதைத்தான் தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பட்ஜெட்டே ஒரு ஃப்ராட். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.